ஒரு வில்வித்தை வீரன் தனது குருவிடம் கல்வி கற்கிறான். அவன் இலக்கை சரியாக தாக்குவதில் வல்லவனாக இருந்தாலும் அவனது மனதில் எப்போதும் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவனது குரு, வில்வித்தை என்பது வெறும் உடல் சார்ந்த பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு மனப்பயிற்சி என்பதை அவனுக்கு உணர்த்துகிறார். ஒருமுறை ஒரு ஆபத்தான பள்ளத்தின் மேல் இருக்கும் சிறிய மரப்பாலத்தின் மீது நின்று இலக்கை எய்யுமாறு குரு கூறுகிறார். தரையில் நின்று சிறப்பாகச் செய்த மாணவன் அந்த உயரத்தில் பயத்தினால் தடுமாறுகிறான். அப்போது குரு, நம் கவனம் இலக்கின் மீது இருக்க வேண்டுமே தவிர கீழே உள்ள பள்ளத்தின் தோல்வி அல்லது ஆபத்து மீது இருக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்ட மாணவன் ஒரு கணம் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். கீழே இருந்த ஆழமான பள்ளத்தை நினைக்காமல் தனது பார்வையை முழுமையாக இலக்கின் மீது மட்டும் நிலைநிறுத்தினான். மனதில் இருந்த பயம் மெதுவாக கரைந்து கவனம் ஒரே புள்ளியில் திரண்டது. அவன் வில் வளைந்தது, அம்பு பறந்தது, இலக்கு துல்லியமாக தாக்கப்பட்டது. குரு புன்னகையுடன் கூறினார், உயரம் உன்னை பயமுறுத்தவில்லை, உன் கவனச் சிதறல்தான் பயத்தை உருவாக்கியது. வாழ்க்கையிலும் இதேதான். தோல்வியை பார்த்தால் கால்கள் நடுங்கும், குறிக்கோளை பார்த்தால் பாதை தானாக உறுதியாகும். அந்த நாளிலிருந்து மாணவன் வில்வித்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் பயத்தை அல்ல, இலக்கை நோக்கி பார்ப்பதை கற்றுக்கொண்டான்.